மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர் எம்ஜிஆர் இளைஞரணி, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளில் எல்லையை காக்கும் ராணுவ வீரர்களை வணங்குகிறோம். RS ராஜேஷ், அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். இப்போ ஒரு திரைப்பட நடிகர் பெயரை சொன்னா பலருக்கும் தெரிவது போல தன்னோட தூய்மையான நிர்வாக பணிகளாலையும் ஊழலுக்கு எதிரான துணிச்சல் மிக்க நடவடிக்கைகளாலையும் தமிழகத்தோட பட்டி தொட்டி எங்கும் புகழ்பெற்றவர் தான் சகாயம் IAS அவர்கள். ஒரு IAS அதிகாரிக்கு இருக்கிற அத்தனை அதிகாரத்தையும் பயன்படுத்தி மக்களோட உண்மையான சேவகனா பணியாற்றிய பெருமைக்குரியவரா அவர் திகழ்ந்தாரு. அதனாலதான் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற காலத்திற்கு பிறகு கூட இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு கொலை மிரட்டல்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில அவருக்காக போலீஸ் பாதுகாப்பு ஏன் விலக்கி கொள்ளப்பட்டது அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதும் பேசும் பொருளா மாறிடுச்சு. மதுரை மாவட்ட ஆட்சியரா இருந்தப்போ கிரைனட் முறைகேடுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த முன்னாள் IAS அதிகாரி சகாயத்துக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு விலக்கி கொள்ளப்பட்டது அப்படின்னு அண்மையில மதுரை மாவட்ட நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருந்துச்சு. போலீஸ் பாதுகாப்பு வழங்கல அப்படின்னா மத்திய பாதுகாப்பு படையோட பாதுகாப்பு வழங்க உத்தரவிட நேரிடும் அப்படின்னு நீதிமன்றம் கடுமையா எச்சரித்தது. சகாயத்துக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் மதுரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தாங்க. நீதிமன்றமும் பொதுமக்களும் முன்னாள் IAS அதிகாரிக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் சாதிச்சது என்ன? லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படிங்கிற வாசகத்தை தன்னோட மேஜை மேல எழுதி வைத்த சகாயம் தனது 29 ஆண்டுகால பணிக்காலத்தில் 26 முறை பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. தன்னோட பணியில நேர்மையான அதிகாரியா திகழ்ந்த முன்னாள் IAS அதிகாரி சகாயம் கடந்து வந்த பாதையை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் சித்தனவாசல் அருகில் உள்ள பெருஞ்சுனை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல விவசாய குடும்பத்தை சேர்ந்த உபகாரம் பிள்ளை சவேரி அம்மாள் தம்பதிக்கு 5வது மகனா 1992 மார்ச் மாசம் 22ஆம் தேதி பிறந்தவர் தான் இந்த சகாயம் அவர்கள். பெருஞ்சுனை கிராமத்துல பள்ளி படிப்பு, புதுக்கோட்டையில பட்டப்படிப்பு, சென்னையில புகழ்பெற்ற லயோலா கல்லூரியில சமூக தொண்டு பிரிவுல முதுநிலை பட்டப்படிப்பு, சென்னை அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரியில சட்டப்படிப்பு அப்படின்னு கல்வி பெற்று இந்திய ஆட்சி பணி அதிகாரியானாரு நம்ம சகாயம். தர்மபுரியில பயிற்சி ஆட்சியரா தனது பணியை தொடங்கிய சகாயம் கூடலூர் கோட்டை வளர்ச்சி அதிகாரியாகவும் திருச்சி மாவட்ட ஆட்சியரோட நேர்முக உதவியாளராகவும் பணியாற்றினாரு. கள்ளக்குறிச்சி சர்க்கரை ஆலை சிறப்பு அதிகாரியாகவும், காஞ்சிபுரம் கோட்டை வளர்ச்சி அதிகாரியாகவும், திருச்சி உணவுப் பொருள் வழங்கல் துறை முதுநிலை மண்டல மேலாளராகவும் பணியாற்றிய சகாயம் கோவை ஆயப்பிரிவு துணை ஆணையாளரா, சென்னை மாவட்ட வருவாய் அதிகாரி ஆகிய பொறுப்புகளையும் வகித்திருக்காரு. தொழில் வணிகத்துறை இணை இயக்குனர், மாநில தேர்தல் ஆணைய செயலர், நுகர்பொருள் வழங்கல் துறை இணை ஆணையர், நாமக்கல் மற்றும் மதுரையில் மாவட்ட ஆட்சியர், திருப்பூரில் மேம்பாட்டு கழக நிர்வாக இயக்குனர், கோஆப்டெக்ஸ் நிர்வாக இயக்குனர், இந்திய மருந்து மற்றும் ஹோமியோபதி இயக்குனர் மற்றும் சயின்ஸ் சிட்டி எனப்படும் அறிவியல் நகரத்தோட துணை தலைவர் அப்படின்னு பல்வேறு அரசோட உயர் பதவிகள்ல திறம்படவும் நேர்மையாகவும் பணியாற்றியிருக்காரு. இதனாலதான் தன்னோட 29 ஆண்டுகால பணிக்காலத்துல 26 முறை சகாயம் பணிமாற்றம் செய்யப்பட்டாரு. அப்படின்னா அவரோட நேர்மைக்கு எத்தனை சோதனைகள் வந்திருக்கும் அப்படின்னு இதுலயே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கடந்த 2006வது வருஷம் திமுக ஆட்சியின் போது நாமக்கல் மாவட்ட ஆட்சியரா இருந்த சகாயம் அவர்கள் தொடுவானம் என்ற இனிய வாழைப்பூ மூலம் பொதுமக்கள் தங்களோட புகார்களை நேரடியா ஆட்சியருக்கு அனுப்பும் திட்டத்தை கொண்டு வந்தாரு. கிராமங்கள்ல இருக்கும் தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளித்து இந்த திட்டத்தையும் செயல்படுத்தினாரு. தங்கள் பணி செய்யும் கிராமங்களிலேயே VAOக்கள் வசிக்கணும் அப்படிங்கிற அரசோட உத்தரவை சகாயம் மிகவும் கண்டிப்புடன் அமல்படுத்தினதுனால VAOக்கள் மத்தியில அதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பினது. இதன் விளைவா 2010வது வருஷம் அவர் மதுரைக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டாரு. மதுரை மாவட்ட ஆட்சியரா பணியாற்றிய போது கடந்த 2011வது வருஷம் சட்டமன்ற தேர்தல ஒரு மாவட்ட தேர்தல் அதிகாரி அஸ்திரத்துல இருந்தபடியே அவர் நடத்தின விதம் பல்வேறு தரப்போட பாராட்டுகளை பெற்றது. அவரோட கண்டிப்பும் நேர்மையும் பேசும் பொருளாவே மாறிடுச்சு. அந்த பொறுப்புல இருந்து 2012வது வருஷம் அவர் மாற்றப்பட்ட போது அரசோட உத்தரவுக்கு எதிராக பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டாங்க.
கோஆப்டெக்ஸ் மேலாண் இயக்குநராக இருந்த சகாயம் அப்போதைய கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சராக இருந்த கோகுல இந்திராவுடன் மோதல் போக்கு காரணமா இடமாற்றம் செய்யப்பட்டாரு. கூடலூர் கோட்ட வளர்ச்சி அதிகாரியா இருந்தபோது அவரது அறையில உனக்கு அதிகாரம் இருந்தா அதை ஏழைகளின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்து அப்படிங்கிற வாசகங்களை எழுதி வச்சிருந்தாரு. காஞ்சிபுரத்துல டிஆர்ஓவா இருந்தபோது பெப்சி குளிர்பானத்துல அழுக்கு படலம் இருந்ததா எழுந்த புகாரை தொடர்ந்து ஆதாரங்களை திரட்டி அந்த ஆலையை மூட வச்சாரு. நாமக்கல் மாவட்ட ஆட்சியாளரா இருந்தபோது இவரது சொத்துக்கள் விவரத்தை அரசின் இணையதளம் மூலம் வெளியிட்டாரு. இலவச வேட்டி சேலைகளின் முத்திரைகளை அழித்து அவற்றை மீண்டும் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்துக்கு விற்க முயன்ற ஜவுளி உற்பத்தி ஆலையோட ஊழலை கண்டுபிடிச்சு நடவடிக்கையும் எடுத்தாரு. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரா பணியாற்றிய போது சகாயம் தனது அறையில லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படிங்கிற வாசகத்தையும் எழுதி வச்சிருந்தாரு. 2014 வருஷம் மதுரை கிரைனைட் முறைகேடு விவகாரம் பூதாகரமா விஸ்வரூபம் எடுத்த நிலையில இது குறித்து விசாரிக்க சகாயம் IAS தலைமையில விசாரணை குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்தது. இந்த உத்தரவை எதிர்த்து அரசு தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. மதுரை கிரைனைட் குறித்து சகாயம் விசாரித்த போது அங்கு நரபலி கொடுக்கப்பட்டதாகவும் புகார் எழுந்தது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட அந்த சுடுகாட்டுக்கு போய் விசாரிச்ச போது அதிகாரிகள் சிலர் ஒத்துழைப்பு அளிக்காததால அவரால சடலத்தை தோண்டி பார்க்கவே முடியல. இரவு நேரம் நெருங்கியதால ஆதாரத்தை அழிக்க சடலத்தை தோண்டி எடுத்து விடுவாங்க அப்படின்னு நினைச்ச சகாயம் அந்த இரவு சுடுகாட்டிலேயே கழித்தாரு. 2016 வருஷம் சட்டமன்ற தேர்தல்ல அவரை பலரும் அரசியலுக்கு அழைத்த நிலையில அதை அவரு புறக்கணிச்சிட்டாரு. தொடர்ந்து அறிவியல் நகர துணைத் தலைவரா 6ஆம் ஆண்டு பணியாற்றிய சகாயம் அவர்கள் கடந்த 2020 வருஷம் அக்டோபர்ல பணியிலிருந்து ஓய்வு பெற்றாரு. மதுரை மாவட்டத்துல உள்ள மேலூர், கீழவளவு, ஒத்தக்கடை, விக்ரமமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அனுமதியின்றி அளவுக்கு அதிகமாகவும் உரிய அனுமதி இல்லாமலோ அரசு புறம்போக்கு நிலங்களையும் கிரைனைட் கற்களை வெட்டி எடுத்ததா கடந்த 2011 வருஷம் புகார் எழுந்தது. இது தொடர்பா அப்போதைய ஆட்சியர் சகாயம் கிரைனைட் முறைகேடு மூலம் அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதா அறிக்கை அளிச்சாரு. இவருக்கு பிறகு மதுரை ஆட்சியரா பொறுப்பேற்ற அன்சுல் மிஸ்ரா கனிம வளம், வருவாய், காவல்துறை மற்றும் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அரசு துறைகளை ஒருங்கிணைத்து புகாருக்குள்ளான சம்பந்தப்பட்ட பகுதிகளில் GPS மற்றும் ட்ரோன்களோட உதவியோட ஆய்வு செஞ்சாரு. ஆய்வுல முறைகேடு நடந்ததை உறுதி செய்து மேல் நடவடிக்கைக்காக அரசுக்கு பரிந்துரைத்தாரு. இவரோட பரிந்துரையின் அடிப்படையில பிரபல கிரைனைட் தொழிலதிபர் PR பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு தொழிலதிபர்கள் மீது தனித்தனியா 92 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இதனை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சிறப்பு சட்ட ஆணையரும் விசாரணை அதிகாரியுமான சகாயம் தலைமையிலான குழுவினர் கிரைனைட் முறைகேடு தொடர்பா விசாரிச்சாங்க. அதன் தொடர்ச்சியா கடந்த 1990 வருஷம் முதல் நடந்த குவாரி முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்தாங்க. அவர் தாக்கல் செய்த 600 பக்க அறிக்கையின் மூலம் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு குவாரிகள்ல முறைகேடு நடந்திருக்கிறது அப்படியே அப்பட்டமா தெரிஞ்சது. இந்த குழுவோட அறிக்கையோட அடிப்படையில வழக்குகளின் விசாரணை மதுரையில் உள்ள கனிமவள சிறப்பு நீதிமன்றத்துல நடைபெற்று வருது. கிரைனைட் முறைகேடு வழக்குல IAS அதிகாரி சகாயம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு அண்மையில மதுரை மாவட்ட நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால தன்னால நேரில் ஆஜராக முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இது குறித்து சிறப்பு அரசு வழக்கறிஞருக்கு சகாயம் அனுப்பிய கடிதத்துல பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதால மதுரை நீதிமன்றத்துல ஆஜராக வாய்ப்பில்ல அப்படின்னு சொன்னாரு. தனக்கு மாநில அரசு கொடுத்த பாதுகாப்பு விலக்கி கொள்ளப்பட்டிருச்சு அப்படிங்கறதுனால தன்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னும் வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்துல நேர்ல ஆஜராகிறதுல பல்வேறு சிக்கல்கள் எனக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதனால நீதிமன்றத்துல ஆஜராக போலீஸ் பாதுகாப்பு வேணும், அப்படி இல்லைன்னா அதுக்கு வழக்கு விசாரணையை வீடியோ கான்பரன்சிங் மூலமா ஆஜராக அனுமதிக்கணும் அப்படின்னு IAS அதிகாரி சகாயம் அரசு வக்கீல் மூலமா மதுரை மாவட்ட நீதிமன்றத்துக்கு அனுப்பியுள்ள கடிதத்துல தெரிவிச்சிருந்தாரு. பாதுகாப்பு விலக்கி கொள்ளப்பட்டது தவறானது, முறையற்றது அப்படின்னும் கிரைனைட் குவாரி முறைகேடுல ஈடுபட்டவர்களோட கடந்த கால செயல்பாடுகளை கருத்துல கொள்ளாம தன்னோட பாதுகாப்பு விலக்கி கொள்ளப்பட்டது அப்படின்னு குற்றம் சாட்டிய சகாயம் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால நீதிமன்றத்துல ஆஜராக முடியாத நிலைமையில இருப்பதையும் நீதிபதி கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு சகாயம் அந்த கடிதத்துல தெரிவிச்சிருந்தாரு. இதனை தொடர்ந்து தமிழக காவல்துறை தரப்புல கொடுக்கப்பட்ட விளக்கத்துல கடந்த 2014 முதல் 2023 வருஷம் வரைக்கும் அவரோட பாதுகாப்புக்காக காவல்துறை சார்பில் காவலர் ஒருவர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டாரு. 2023 வருஷம் நடந்த பாதுகாப்பு மறு ஆய்வு குழு கூட்டத்துல குறிப்பிடத்தக்க எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாத 22 பேருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பை விலக்கிக் கொள்ள முடிவெடுக்கப்பட்டது. அதோட அடிப்படையில சகாயத்துக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பும் விலக்கிக் கொள்ளப்பட்டது.
அதனால நீதிமன்றத்துல எந்தவித பயமும் இல்லாம சாட்சியங்களை அளிப்பதற்கு ஏதுவா ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான சகாயத்துக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில சம்பந்தப்பட்ட வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி லோகேஸ்வரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போ IAS அதிகாரி சகாயம் நீதிமன்றத்துல ஆஜராகவே இல்ல. இதனையடுத்து IAS அதிகாரி சகாயத்துக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு வழங்கல அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பினாரு. அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுமா, அப்படி இல்லைன்னா மத்திய பாதுகாப்பு படையோட பாதுகாப்பு வழங்க உத்தரவிட நேரிடும் அப்படின்னு நீதிபதிகள் எச்சரிச்சாங்க. இதற்கிடையே தமிழக DGP சங்கர் ஜிவால் சகாயம் IASக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னும் அவர் பயம் இல்லாம வந்து வாக்குமூலம் கொடுக்கலாம் அப்படின்னு உறுதியளிச்சாரு. இந்த நிலையில சகாயத்துக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்னு டங்ஸ்டன் சுரங்க திட்ட எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு மற்றும் பொதுநல அமைப்புகள் இணைஞ்சு மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் கோரிக்கை மனு ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த மனுவுல மதுரை மாவட்டத்துல 1,11,000 கோடி ரூபாய் அளவுக்கு கிரைனட் ஊழல் நடைபெற்றுள்ளது அப்படின்னும் ஊழல் குறித்து அப்போதைய மதுரை மாவட்ட ஆட்சியர் சகாயம் தமிழக அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதையடுத்து 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்துல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சகாயத்தோட உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதால கிரைனட் முறைகேடுகள் தொடர்பா நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகவே முடியல. தமிழகத்துல கனிம வள முறைகேடுகள் குறித்து புகார் கொடுப்பவர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வர்றாங்க. அதனால முன்னாள் IAS அதிகாரி சகாயத்துக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு அவருக்கு அளித்த பாதுகாப்பை விலக்கி கொண்டது மிகப்பெரிய அநீதி அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. சட்டவிரோத கிரைனட் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்திய சகாயத்துக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது தமிழக அரசோட தார்மீக கடமை. ஆகவே முன்னாள் IAS அதிகாரி சகாயத்துக்கு வாழ்நாள் முழுக்க 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீசாரோட பாதுகாப்பு அளிச்சு அவரோட உயிருக்கும் உடைமைக்கும் எந்தவித அச்சுறுத்தலும் ஏற்படாத வகையில அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த மனுவுல சொல்லப்பட்டிருக்கு. தனக்கு போலீஸ் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதன் காரணமாகவே விசாரணையின் போது நேரில் ஆஜராகாம தவிர்த்ததாக கூறியதோட மட்டும் இல்லாம தன்னோட உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் சகாயம் IAS கூறியது பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அவரோட ஆதரவாளர்கள் மத்தியில அனுதாபிகள் மத்தியிலையும் கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தினது. நேர்மையான அதிகாரி சகாயத்துக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை தமிழகம் முழுவதும் வலுந்திருக்கு.